அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதத்தோட தேய்பிறை சஷ்டி. இதோடு சேர்ந்து நாளைய தினம் மே மாதத்தோட அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வருது. மிக மிக சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள் நாளை மாலை நேரத்தில் வருது. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன ஸ்துதி சொல்லணும், எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நேற்றே நான் ஒரு பதிவாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மிக 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 சூட்சமமான அதிசக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள். இந்த நேரம் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்ட்டே சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனால் யார் ஒருத்தவங்க அந்த 24 நிமிடங்களை சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க அந்த நேரத்தில் என்ன வேண்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். இப்போது சில மாதங்களாக தான் இது எல்லா சேனல்லையும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம நல்லது கேட்டாலும் நடக்கும், கெட்டது கேட்டாலும் நடக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த நேரம் இது. அது அப்படியே பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துரும். அதனால தான் இது நிறைய கெட்டவங்க கைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகுகளை அதை சூடிக்கொண்டார். ஸோ இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வேண்டுதல் நியாயமான வேண்டுதலாக, உண்மையிலேயே ரொம்ப இயற்கை விதியை மாறாத குறிக்கோளாக இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும். இந்த சூட்சமமான நட்சத்திரம் எப்போ உருவானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாபாரத போர் நடந்தப்போ இது உருவாகியது. 21வது நட்சத்திரத்துக்கும் 22வது நட்சத்திரத்துக்கும், அதாவது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையே உள்ள சூட்சமமான நட்சத்திரம் தான் இந்த அபிஜித்து நட்சத்திரம். சிறப்பான வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு அழைப்பாங்க. சில பேர் இந்த நட்சத்திரத்துலேயும் பிறந்திருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சே நிறைய பேர் என்ன தொட்டாலும் வெற்றி தான், அவன் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை, எந்த நேரத்தில் தான் பிறந்தானோ அப்படின்னு சில பேரை நம்ம சொல்லுவோம். அவங்கெல்லாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பிறந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த 24 மணி நேரத்தில் முருகனுடைய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சூட்சமமான மந்திரத்தை 24 முறை நம்ம ஜஸ்ட்டு உச்சரித்தாலே போதும், மனமுருகி நம்ம உச்சரித்தாலே போதும். நிச்சயமாக அதனுடைய பலன் நமக்கு பல மடங்கு கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நம்மளுக்கு பிடித்த தெய்வங்கள், உங்களுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ, அவர்களுக்கு உரிய மந்திரங்களையும் நீங்கள் உச்சரிக்கலாம். அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை நீங்கள் ஒரு 3 முறை உச்சரித்தால் போதும். அதுக்கப்புறம் ஷஷ்டி திதிக்கு உரிய தெய்வமான முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக அது நிறைவேறியே தீரும். ஏன் இந்த மந்திரத்தை நாளைக்கு நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைகாசி மாதம் அப்படிங்கிறதே முருகனுக்கு உரிய மாதம். நிறைய பேர் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிற மாதிரி இந்த வைகாசி விசாகத்துக்கும் 6 நாட்கள் விரதம் இருப்பாங்க. சில பேர் 11 நாட்கள் விரதம் இருப்பாங்க, அவங்களுடைய உடல் நலத்தையும் சௌகரியத்தையும் பொறுத்து. அதனால் இந்த மாதத்தில் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது இன்றியமையாததாகிறது. அதிலும் நாளை தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறதால முருகனுக்குரிய மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்தும் நமக்கு கிடைத்தே தீரும். அப்படி ஒரு மந்திரத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு வெளியில் தெரியாதது. இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, முருகனின் உச்சிஷ்ட மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய ஒரு மந்திரம். அறிவாற்றல், ஞானம், நல்ல மனத்தெளிவு, இது எல்லாமே இந்த முருகனுடைய மந்திரத்தை உச்சரிப்பதால் நமக்கு கிடைக்கும். 24 நிமிடங்கள் அப்படின்னு வருது இல்லையா, அதோட கூட்டுத்தொகை 2 + 4 நீங்கள் கூட்டினீங்கன்னா 6 அப்படிங்கிறது வரும். 6 அப்படிங்கிற ஒரு எண்ணே முருகனுக்கு உரிய ஒரு எண். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஷஷ்டி திதிகளில் 6வது திதியாக வரக்கூடியது இந்த ஷஷ்டி. ஸோ இத்தனை சிறப்பம்சங்கள், அதாவது இதெல்லாம் மறைந்திருக்கக்கூடிய சூட்சமங்கள். இதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதல் நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒன்றையும் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் 24 முறை நாளை நீங்கள் உச்சரிங்க. ஆனால் நம்ம பெருமாள் வழிபாடு நம்ம நாளைக்கு செய்ய போகிறோம், முருகர் வழிபாடு செய்ய போகிறோம். அதனால் செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் அசைவத்தை சாப்பிடாதீங்க. காலையிலே நீங்கள் தலை குளிச்சிடுங்க. அந்த மாலை நேரத்தில் வரக்கூடிய 24 நிமிடங்கள் எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக மாலை 6:40 7:04 மணி வரை, 6:40 PM to 7:04 PM. இந்த 24 நிமிடங்களை யாருமே
மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அதனால தான் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன புண்ணியமாவது உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. அப்படி என்ன அந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விளக்கேற்றணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. முருகன் படத்துக்கு முன்பு மட்டும் நீங்கள் அமர்ந்துக்கோங்க. அமர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நல்ல கொஞ்சம் சத்தமாகவே உச்சரிங்க. மனதிற்குள் உச்சரிப்பதை காட்டிலும் நீங்கள் கொஞ்சம் உறக்கமாக உச்சரிச்சிங்கன்னா அந்த அதிர்வு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அந்த ஒளியோட அதிர்வுகள் போய் படியும். அதனால தான் யாகம் வளர்க்கும் போது மந்திரங்கள் நல்ல சத்தமாக உறக்க உச்சரிக்கிறாங்க. இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நாம் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதாங்க. ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் மவ்வும் சரஹண பவா. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த உத்திஷ்ட மந்திரம். அதாவது பீஜ மந்திரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். நல்ல அறிவாற்றலையும் ஞானத்தையும் தரக்கூடிய ஒரு மந்திரம் இது. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. யார் ஒருத்தவங்க இந்த மந்திரத்தை சுத்தமான மனதோடு உடலோடு ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் முருகனை நினைத்து இதை உச்சரிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படி மாபெரும் மாற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆனால் அந்த 48 நாட்களும் அவங்க ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இதற்குன்னு தனியான விதிமுறைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை ஒரு தனி பதிவாகவே ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு மந்திரத்தை நாளை நீங்கள் 24 முறை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வெறுமனே உச்சரிக்கலாம். அதாவது கைகளில் எதுவும் தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் உச்சரிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் கைகளில் தண்ணீரை மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரித்த பிறகு நீங்கள் அந்த தண்ணீரை பருகிடலாம். அப்படி பருகும்போது அது இன்னும் மேலான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மந்திரத்தோட அதிர்வுகள் அந்த தண்ணீரில் இறங்கி இருக்கும். அந்த தண்ணீரை நம்ம உட்கொள்ளும் பொழுது மனக்குழப்பம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. பயம் பதட்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எந்த ஒரு பிரச்சனையையும் நல்ல தெளிவான மனதோடு நீங்கள் அணுகுவீங்க. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் திரும்ப 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 உச்சரிக்கும் பொழுது நல்ல தெளிவான மனம், அது மாதிரி நல்ல அறிவாற்றல், ஞானம், புத்தி கூர்மை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் சார்ந்த பிரச்சனைகளை காட்டிலும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாங்க. ஸோ இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும். முடிஞ்சவங்க நீங்கள் பெருமாள் வழிபாடு பூஜை ரூமுக்கு போயிட்டு 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு பெருமாள் வழிபாடு செய்து உங்களுடைய நிறைவேறாத ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. அது முடித்ததுக்கப்புறம் இந்த மிக சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிங்க. நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மெம்பர்ஸ் ஆகிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.